மன்னிக்க தெரிந்தவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, கண்ணுக்கு இமை போல் எம்மை காக்கின்ற இரட்சகரே, வழிபாட்டு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, ஒளிவாக்கு நிற்கின்றோம் வாருங்க ஏசையா, விழிநோக பண்ணாமல் விரைந்தே நிவாருமையா. கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாடுவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்த வார்த்தையின் தியான செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை நடத்துவாராம். கூப்பிட்ட குரல் கேட்டு குறை தீர்க்க வருபவரே, குறை தீர்க்க வருபவரே, கொடுமையான வியாதியையும் குணமாக்கும் வைத்தியரே, குணமாக்கும் வைத்தியரே, கண்ணீரின் பாதையிலே கரம் பிடித்து நடப்பவரே, கண்ணீரின் பாதையிலே கரம் பிடித்து நடப்பவரே, கண்ணோக்கி பாரும் ஐயா கர்த்தாவே வாருமையா, கண்ணோக்கி பாருமையா கர்த்தாவே வாருமையா. இயேசு ராஜா என்னோடு பேசு ராஜா, பேசும் தெய்வம் நீதானே இயேசு ராஜா. இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 138 சங்கீதம் 8வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடி. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்காக தேவன் செய்து முடிக்கும்படி ஆயத்தமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி தேவன் அங்கு எதிர்பார்த்து அவர் காத்திருக்கிறார். அவருடையவர்களாய் நாங்கள் வாழ்கிறோம். கடந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைவிருக்க கூடும். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற ஒரு தேவன். ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய ஒரு வேளை வருகிற பொழுது தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தை நமக்கு வாக்குத்தத்த வார்த்தையாயிருந்தது. பாருங்க, தேவனுடைய உயர்த்துதலுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. அதை தேவன் தான் அதை செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே அந்த எனக்காய் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய காலத்தில் தம்முடைய ஏற்ற வேளையில் அதை நமக்கு நடத்தும்படி ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே அந்த 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, அவருடைய பலத்த கைகளுக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். அப்ப அந்த அடங்கி இருக்கிற காலம் என்றால் தேவ பிள்ளைகளே, அந்த காலம்தான் தேவன் கிரியை செய்கிற ஒரு காலம், தேவன் நமக்காக செயல்படுகிற ஒரு காலம். பாருங்க, ஏற்ற காலம் உயர்த்துதல். அந்த உயர்த்துதல் நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு காத்திருப்பை தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த காத்திருப்பு எப்படி என்றால் தேவனுக்குள் அடங்கி இருக்கின்ற ஒரு காத்திருப்பு. இது எப்படி சாத்தியமாகும் என்றால் தேவ பிள்ளைகளே, நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க முடியும். ஏனென்றால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த பொழுது சங்கீதம் 138 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். பாருங்க, அந்த நம்பிக்கை தாவீதுக்கு உண்டு. தேவன் துன்பத்தின் நடுவில் நாம் நடக்கிற பொழுதிலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவராகவே நான் கர்த்தருக்காய் நான் காத்திருப்பேன், தேவனுக்காக நாங்கள் காத்திருப்பேன். ஆகவேதான் அங்கே வேதம் சொல்கிறது, அவருடைய பலத்த கைகளுக்குள்ளே அடங்கீர்கள். இது சாத்தியமாகுமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் யாத்திராகமத்தின் புத்தகம் அங்கே 33வது அதிகாரத்திலே
மோசே கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். அதாவது 13வது வசனத்திலே, யாத்திராகமம் 33:13, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று அங்கே மோசே கேட்கிறார். மோசே சொல்கிறார், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை, உம்முடைய இருதயத்திலே நீர் என்னை நினைத்திருக்கிறீர் என்று சொன்னார். உம்முடைய வழியை எனக்கு சொல்ல வேண்டும், வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்ட பொழுது எனக்கு கர்த்தர் சொன்ன ஒரு பதில், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் சொல்லவில்லை நான் செய்து முடிப்பேன், அதை நடத்துவேன், இப்படி நடத்துவேன், காரியம் எப்படி இருக்கும் அது என்றுமே தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பார், என் சமூகம் உன்னோடு இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். என்றால் மோசே வழியை அறிய வேண்டும், காரியத்தை அறிய வேண்டும், இது எப்படி இருக்க போகிறது, இதை எப்படி நடத்த போகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம், இதனுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி மோசே விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கும். அப்பொழுது மோசே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். இங்கே சங்கீதக்காரனுடைய மனநிலையும் மோசையும் நான் அங்கே நினைத்து பார்க்கிறேன். என்றால் மோசே சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்கள் வாழ்வை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆகவே நீர் எங்களோடு இருக்க வேண்டும், நீர் எங்களோடு கூட வர வேண்டும். ஆகவே நீர் எங்களோடு உம்முடைய சமூகம் இல்லாமல் ஆண்டவர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று அங்கே மோசே சொல்லிவிட்டு 16வது வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களுடைய கூட வருகிறதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். மோசே சொல்லுகிறான், நானும் இந்த ஜனங்களும் இந்த உலகத்தார் மத்தியிலே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்பதை ஆண்டவரே விளங்க பண்ணும்படியாக நீர் எங்களோடு கூட வர வேண்டும், உடைய பிரசன்னம் வேண்டும் என்று அங்கே மோசே கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லுகிற தாவீதை இங்கே நினைத்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு, அவர் துணை நம்மோடு இருக்க வேண்டும். நாங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுடைய துணையை பெற்றுக்கொண்ட ஒரு விசேஷமான தேவ பிள்ளைகள், தேவனுடைய துணையை நாடக்கூடிய தேவ பிள்ளைகளை, விசேஷித்த தேவ பிள்ளைகள். தேவன் துணை இருப்பாராக இருந்தால் நம்முடைய விசேஷமானது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாய் இருக்கும் என்பதை வேதத்திலே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே யோசேப்பு என்று சொல்லப்படுகிற நமக்கு தெரிந்த ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த யோசேப்பு அவனுடைய குடும்பத்திலே, அவனுடைய வாழ்ந்த சூழ்நிலைகள் நடுவிலே அவன் ஒரு விசேஷமானவனாய் அவன் காணப்பட்டான். ஒரு விசேஷித்த ஒரு மனிதனாய், உலக பிரகாரமாய் அவன் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்த பொழுது தேவ பிள்ளைகளை, அவர் எவ்வளவு விசேஷித்தவனாய் இருந்தான் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களிலும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். தேவன் துணையாய் இருக்கிற பொழுது, ஏன்னா மோசே கேட்கிற, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரவில்லையானால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லிவிட்டு நாம் எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்து விட முடியாது. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் அங்கே நம்மோடு கூட சார்ந்து இருக்கிறவராய், அவரை நாங்கள் சார்ந்து இருக்கிறவர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே அங்கே யோசேப்பை கொன்றுவிட வேண்டும் என்று சகோதரர்கள் நினைக்கிறார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்ததனால், தேவனுடைய சமூகம் அவனோடு இருந்ததனால், தேவ பிள்ளைகளே, தேவன் அவனை அங்கே கொன்று போடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 39வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களாக இருந்தால்
39வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே வேதத்திலே யோசேப்பை குறித்து நாங்கள் படிக்கிற பொழுது, அடிமையாய் அவன் அங்கே விற்கப்படுகிறான், அடிமையாக இன்னொருவனாலே அவன் வாங்கப்படுகிறான், ஒரு வீட்டிலே வேலைக்காக அவன் அங்கே நியமிக்கப்படுகிறான். ஆனால் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலே விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். நன்றாக இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் தேவப்பிள்ளை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படினால் திடீரென்று அற்புதம் இன்னமும் நடக்கவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலே துயரத்துக்கு மேலே துயரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் முடிந்து விடவில்லை. இவனுடைய அந்த காரியங்கள் முடிந்து விடவில்லை. குடும்பத்திலே அப்பாவுக்கு விசேஷமான ஒரு பிள்ளை. ஆனால் இப்பொழுது மோசே சொன்னதை போல விசேஷித்தவர்கள் என்று விளங்கக்கூடிய காரியங்கள் எதுவும் நடைபெறாதது போல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, விலைக்கு வாங்கப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். அதனுடைய 2வது பகுதி சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். தேவன் அவன் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் கர்த்தர் அதை சிறப்பாய் தேவன் மாற்றுகிறார். அரண்மனையிலே யோசேப்பை எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தேவ பிள்ளைகளே தேவன் அவனுடைய செயல்களை ஆசீர்வதிக்கிறதை அங்கே பார்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும், நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலும், சின்ன சின்ன சம்பவங்களில், சின்ன சின்ன சூழ்நிலைகளில், நீங்கள் எதிர்பாராத இடங்களில் தேவ பிள்ளைகளே கர்த்தர் துணையாயிருந்து நீங்க விசேஷித்தவர்கள் என்பதை தேவன் அங்கே காண்பிக்க கர்த்தர் உங்களுக்குள் அவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். ஆகவேதான் அங்கே பார்க்கிறோம், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். 3வது பாருங்க, தேவன் துணையாயிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? விசேஷித்தவர்கள் என்று விளங்க வேண்டும். உம்முடைய சமூகம் எங்களோடு வர வேண்டும். நீர் எங்களோடு கூட வரவில்லையானால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து போக மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் இங்கே மற்ற பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களை பார்க்கணும் விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டுமே, நீர் எங்களோடு இருக்கிறதுனால தானே என்று நாம் சொல்ல வேண்டுமே என்று மோசே கேட்டதை போல இங்கே தேவ பிள்ளைகளே 39வது ஆதியாகமம் 39:3வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்தாரா? கூட இருக்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன். நாம இருக்கிற இடத்துல அடிமையா இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, அங்கே நாம் ஒருவேளை நமக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கவில்லை, கிடைக்க வேண்டிய காரியம் நமக்கு கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு குறைஞ்ச நிலையில தான் நாம இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்ட பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இந்த யோசேப்பை கொன்று போடாதபடி பாதுகாத்தது மட்டுமில்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தது மட்டுமில்ல, காரிய சித்தி, அதாவது எல்லாவற்றிலும் திறமை உள்ளவனாய் மாற்றினது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் செய்கிற யாவும் வாய்க்க பண்ணும்படியாய் செய்கிற எல்லாமே சிறப்பாய் இருந்தது. அவன் எதை செய்தார் எல்லாம் தேவ பிள்ளைகளே அது வாய்க்க கூடியதாய். சிலவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க எதை தொடங்கினாலும் அது ஆசீர்வாதம் இல்லை, நீங்க எதை நினைத்தாலும் அது ஆசீர்வாதம், எல்லாம் அங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல குழப்பமாய் போய் கொண்டு இருக்கிறது, எல்லாம் சரியாய் வரவில்லை. வேதம் சொல்கிறது, தேவன் உங்களோடு இருக்கிற பொழுது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்துல உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருப்பார். முடியாத நிலைமைகளில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் அந்த கண்களை தேவன் உண்டு பண்ணுவார், மனித தயவுகளை உண்டு பண்ணுவார். வாய்க்க பண்ணுகிற ஒருதன் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டான். ஆகவேதான் பாருங்க, புறஜாதிகள் மற்றவர்கள் பூமியில் உள்ளவர்கள் நடுவிலே விசேஷித்தவர்கள் என்று விளங்க பண்ணுகிறார் தேவன். அது எதனாலே நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்கிற பொழுது. 39வது அதிகாரம் 5வது வசனத்திலே பாருங்க, அவங்க தேவன் அவனை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். தேவன் அவன் செய்கிறதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். தேவன் கர்த்தரவனோடு இருக்கிறார் என்று மற்றவர்கள் பார்க்கும்படி தேவன் கிரியை செய்த ஒரு தேவன். 39வது அதிகாரம் 5வது வசனத்திலே
அவன் என்ன செய்கிறார் என்றால், அவன் நிமித்தமாக, யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் நிமித்தம். அது மட்டுமல்ல, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்க விசுவாசித்தவர்கள், தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? யோசேப்பின் நிமித்தமாய் அந்த எகிப்தியனுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா யோசேப் அங்கே இருக்கிறபடினா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்தை உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் காணப்படும். உங்களுடைய வேலை இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏனென்றால் நீங்கள் அங்கே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் இருக்கும்படி கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பாரா. நீங்கள் போகிற அந்த வேதம் சொல்கிறது பாருங்க, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா. யார் நிமித்தம்? யோசேப்பின் நிமித்தம் என்று வேதம் சொல்ல. பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு தேவ பிள்ளையை கொண்டு போய் கர்த்தர் எங்கு வைக்கிறாரோ அங்கே தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆதியாகமம் 39வது அதிகாரம் 22வது வசனத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை எகிப்தியன் வீட்டிலே ஆசீர்வாதமானதை போல இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாம் சரியானதை போல இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே யோசேப்புடைய வாழ்க்கையிலே அங்கே 138வது சங்கீதம் 7வது வசனத்திலே தாவீது சொன்னதை போல, நான் உபத்திரவத்தில் நளியில் நடந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை போல தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் வருகிறது. அந்த உபத்திரவம் அவனை சிறைச்சாலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. 21வது வசனத்திலே, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவன் கிரியை செய்கிறார். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்வார். ஆனால் இடங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, பிரச்சனைகள் புதியவைகளாய் இருக்கிறது. தேவன் மாறவில்லை. தேவப்பிள்ளை, என் தேவன் மாற மாட்டார். அவர் உங்களோடு கூட அவருடைய பிரசன்னம் இருக்கு. மோசைக்கு அதுதான் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், உனக்கு இளைப்பாறுதல் தான் தருவேன். ஆண்டவரே வழியை அறிவியும், காரியத்தை சொல்லும், எனக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தும். மோசை கேட்கிறார், இல்லை, கர்த்தர் சொன்னார், இல்லை, என் சமூகம் உனக்கு போதும் என்று சொன்னார். சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தெய்வம். கடைசியாய் தேவ பிள்ளைகளே, 39வது அதிகாரம் 23வது வசனத்திலே, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஒரு பாருங்க, ஒரு சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கும். சிறைச்சாலையிலே ஒரு சுதந்திரம் தேவப்பிள்ளை. சிறைச்சாலையிலே ஒரு விடுதலையான ஒரு உணர்வு அங்கே கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இங்கேயும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் செய்கிறவர்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். மீண்டுமாய் நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நமக்குள்ளே இருந்து கொண்டு நமக்கு எந்தெந்த வேளையில் என்னென்ன தேவையோ தேவ பிள்ளைகளே அதை அவர் நடப்பித்து கிரியை செய்கிற பொழுது அங்கே தேவனுடைய மகிமை நமக்குள் விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய கிருபை அங்கே விளங்க ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அங்கே விசுவாசித்தவர்களாக இருக்க கர்த்தர் அங்கே மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? விசுவாசித்தவர்கள் என்று விளங்கு பண்ணும்படி கர்த்தர் அவனுக்குள் ஒரு தெய்வீக வரத்தை தேவன் வைக்கிறார். அந்த வரம் அந்த ராஜாவுக்கு பயன்படுகிறது. அதன் மூலமாய் அந்த யோசேப்பு அந்த தேசத்துக்கு முழுவதற்கும் ஒரு அதிகாரியா, உயர் அதிகாரியாய் மாறும்படி கர்த்தர் அவனை மாற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்தவர்கள் என்று விளங்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா கைவிடப்பட்ட நிலைமைகளிலும் இன்றைக்கு நாம் விசுவாசித்தவர்கள் என்று விளங்குவதற்கு தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்குமாக இருந்தால், கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்குமாக இருந்தால், மோசே சொன்னதை போல நீ எங்களோடு கூட வரவில்லை ஆனால் இந்த இடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்று சொன்னதை போல தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனே,
உம்முடைய கரத்துல என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சமூகம் என்னோடு கூட வரட்டும். ஆண்டவரே, குழியில் கிடந்தாலும், ஆண்டவரே, நான் அந்த போர்த்திபாரனுடைய அரண்மனையில் இருந்தாலும், அடிமையாய் நான் விற்கப்பட்டாலும் வாங்கப்பட்டாலும், ஆண்டவரே, நான் பாவத்தின் சூழ்நிலைகள் வருகிற பொழுது அந்த பாவத்தின் சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் சிறைச்சாலைகளில, ஆண்டவரே, சிறைச்சாலை வாழ்க்கையில், ஆண்டவரே, எல்லா நிலைகளிலும் தேவரீர் உம்முடைய தயவு வாய்க்க பண்ணுகிற கிரியை, ஆண்டவரே, சித்தி பண்ணுகிற அல்லது சித்தி உள்ளவனாய் மாற்றுகிற உம்முடைய வல்லமை, ஆண்டவரே, எங்களுக்கு கடந்து வரும்படியாய் எங்களுக்கு நீர் நடத்தும் என்று கேளுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய அந்த மகா கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை தேவன் நடப்பிப்பார். ஆகவே தம் நோக்கத்தை நிறைவேற்றும்படி நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உதவி செய்வாரா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதுமாய் ஆண்டவரே, தேவரீர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படியாய் பூமியில் உள்ளவர்களை காட்டிலும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்கிற சூழலிலே, வாழ்கிற சமூகத்தின் நடுவிலே, குடும்பத்தின் நடுவிலே உங்களுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும்படியாய் உங்களுடைய கிரியை நீ நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். காரிய சித்தியுள்ளவர்களாய் மட்டுமல்ல, செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணும்படியாய் உடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய கிரியையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் சோர்ந்து போனார்களோ, எங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டார்களோ, எங்கெல்லாம் விற்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் வாங்கப்பட்டார்களோ, ஆண்டவரே, அங்கெல்லாம் தேவனுடைய கிரியை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாத தெய்வம் ஒரு வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் இடங்கள் மாறினாலும் ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையிலே தேவன் மாறாதவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு, தேவ செய்தியோடு சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.